சென்னையில் இருக்கிற அத்தனை பேத்துக்கு ஒரே நோய் தானே வரணும்? யோசிச்சு பாருங்க. உங்கள் வீட்டில் 10 பேர் இருந்தீங்க, 10 பேர்த்தில் 2 பேத்துக்கு மட்டும் சிக்கன் குனியா வந்துருச்சு, 8 பேத்துக்கு வரல. நோய் கிருமியால தான் நோய் வரணும்னா உங்கள் வீட்டில் இருக்க 10 பேத்துக்கு ஒரே நோய் வந்திருந்தா நான் ஒத்துக்கிறேன். அப்போ புரிஞ்சுக்குங்க, யார் உடம்புல இந்த 4 ஒழுங்காக வச்சுருந்தீங்களோ அவங்களுக்கு நோய் கிருமி வந்தவுடனே உங்கள் உடம்பே மருந்து கண்டுபிடிச்சனால உங்களுக்கு நோய் வரல. யார் உடம்புல ஒரு பொருள் கெட்டு போச்சோ, ஒரு பொருள் இல்லையோ, ரத்தம் ஊறுறது கம்மியாக போச்சோ, அறிவு கெட்டு போச்சோ, அவங்க உடம்புல நோய் கிருமிக்கு எதிரான மருந்து தயாரிக்க முடியாதனால நோய் வந்துருச்சு. புரிஞ்சுக்குங்க, நோய் கிருமியால தான் நோய் வரும் அப்படின்னா எல்லா டாக்டருக்கும் நோய் வரணும். ஏன்னா அவங்க தான் ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க, எல்லா நோய் கிருமியால வந்துட்டு போறாங்க. யோசிச்சு பாருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எந்த நோய் கிருமியாலையும் எந்த நோயும் யாருக்கும் வராது. எப்போ நம்ம உடம்புல அது 4 ஒழுங்கா இருந்தா. 1892 பல்கேரியாவை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் எல்லாத்துக்கும் முன்னாலேயும் பல லட்சக்கணக்கான சாகக்கூடிய காலரா நோய் கிருமியை தனி ஒரு ஆளாக சாப்பிட்டு அவருக்கு அந்த நோய் வராம நிரூபிச்சு காமிச்சிருக்கிறாரு. அதுக்கான ரெக்கார்ட் இருக்கு. 100 வருஷத்துக்குள்ள நடந்ததை பத்தி நான் பேசலைங்க. இப்ப நான் சொல்றேன், எனக்கு ஏதாவது நோய் கிருமி கொடுங்க, நான் சாப்பிட்டு காமிக்கிறேன், எனக்கு நோய் வராது. அப்படி வந்தாலும் ஒரு மருந்து மாத்திரை இல்லாமல் சும்மா படுத்து நல்லா குணப்படுத்தி காட்ட முடியும். ஏன்னா என் உடம்புல இந்த 4 நான் ஒழுங்காக வச்சிருக்கிறேன். உடனே நான் பெரிய ஞானி அப்படிங்கிற விளம்பரப்படுறதுக்காக வரலைங்க. இன்னைக்கு உங்களுக்கு இந்த 4 எப்படி ஒழுங்காக வச்சுக்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தர போறேன். ரொம்ப சுலபமாக இருக்கும். அந்த டெக்னிக்கை யாரு ஃபாலோ பண்றீங்களோ உங்க உடம்புல 48 மணி நேரத்தில் அது 4 ஒழுங்காயிரும். இது 4 எப்போ ஒழுங்காயிருச்சோ உங்க உடம்புல நோய் கிருமியால் வந்த எந்த நோயா இருந்தாலும் உடனே மருந்து கண்டுபிடிச்சு நோயை குணப்படுத்திடும். இனிமேல் வாழ்க்கையில சாகர வரைக்கும் எந்த நோய் கிருமியாலையும் எந்த நோயும் வராது. அப்போ இது வரைக்கும் நாம பேசுறதுல புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நோய் கிருமியால எந்த நோயும் வரதில்ல. நம்ம உடம்புல 4 பிரச்சனையில 1 2 3 4 இருந்தா தான் நோய் கிருமியால் நோய் வரும். அப்போ இதுக்கு தயவு செய்து அதுக்கு சிக்கன் குனியா மட்டன் குனியான்னு பேர் வைக்காதீங்க. நம்ம இந்த 4 விஷயத்தை மட்டும் பேர் வச்சா தான் அந்த நோயை குணப்படுத்த முடியும். உடனே சரி தடுப்பூசி போறது ரொம்ப நல்லதான் நினைப்பீங்க. தவறு. தடுப்பூசி போடுறது மிகப்பெரிய தவறு. தடுப்பூசி போடுறதுனால தான் அம்மை நோய் வரலன்னு சொல்லுவாங்க. நான் ஒத்துக்கிறேன், அம்மை தடுப்பூசி போடுறதுனால அம்மை நோய் வரதில்லை, ஆனா கேன்சர் எய்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அம்மை தடுப்பூசி எதுவுமே நீங்க போடாம இருந்தீங்கன்னா அம்மை நோய் மட்டும்தான் வரும், ஆனா கேன்சர் எய்ட்ஸ் எல்லாம் வராது. ஏன்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த அம்மாவோட பால் சுரக்குது இல்லைங்களா, முதல் 100 நாள் ஒரு 3 மாசம் அந்த அம்மாவோட பால் தான் தடுப்பூசி. இந்த அம்மாவோட வாழ்க்கையில எத்தனை நோய் கிருமியை பார்த்து அதுக்கு எதிராக மருந்து கண்டுபிடிச்சாங்களோ அத்தனை ஃபார்முலாவும் சொல்லி கொடுக்கிற தடுப்பூசிக்கு பேர் தான் அம்மாவுடைய பால். இந்த மாதிரி யாரெல்லாம் பிறந்த குழந்தைக்கு தடுப்பூசி போடுறீங்களோ இந்த அம்மா மூலமா கிடைக்கிற ஆயிரக்கணக்கான கிருமிகளை கொலை பண்ற நாலேஜ் உள்ள அறிவு போறதை விட்டுட்டு இந்த அம்மை நோய்க்கு மட்டும் நம்ம உடம்பு டியூன் ஆயிருது, மற்ற எல்லா நோயும் வருது. நீங்க எந்த தடுப்பூசியும் போடாம பாலை மட்டும் கொடுத்தீங்கன்னா மிஞ்சி போனா அம்மை நோய் மட்டும்தான் வரும். அதுக்கும் 10 நாள் சும்மா படுத்திருந்தா குணமாயிரும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அம்மை தடுப்பூசி போடுறது தவறான ஒரு விஷயங்கிறத தெளிவுபடுத்திக்கங்க. ஒரு அம்மா குழந்தை பெற்றுக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு கண்ணு காது மூக்கு கிட்னி கணையம் எல்லாமே இருக்கு. இப்போ நான் இருக்கிறேன்னா ஒரு அம்மா பெற்றுக்கிட்ட குழந்தை. இங்கே இருக்கிற அத்தனை பேருமே ஒரு அம்மாவனால் உருவாக்கப்பட்ட குழந்தைகள். எனக்கு இருக்கிற இருதயம் யார் செஞ்சு கொடுத்தது? எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தது. எனக்கு இருக்கிறது கிட்னி எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தது. ஒரு அம்மா குழந்தை பெற்றுக்கிறாங்க, அந்த குழந்தைக்கு கண்ணு காது மூக்கு கிட்னி எல்லாமே இருக்கிறது உண்மையாக இருந்தா எல்லாம் இருக்குது, நல்லா இருக்கு, அழகா இருக்குது. இந்த கண்ணை செஞ்சு கொடுத்தது, இந்த இருதயத்தை செஞ்சு கொடுத்த அறிவு யாரோட அறிவு? அந்த அம்மாவோடைய அறிவா, அந்த அம்மாவோட உடல் அறிவா,
அந்த அம்மாவோட குடும்ப டாக்டரோட அறிவா, அந்த அம்மா சாப்பிட்ட மருந்து மாத்திரோட அறிவா, யோகாவோட அறிவா, அக்குபஞ்சர் அறிவான்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? அந்த அம்மாவோட உடம்புல இருக்கிற உறுப்போட அறிவுல தான் குழந்தை பெத்துக்கிறாங்க. எந்த அம்மாவாவது நான் ஏன் அறிவுல தான் குழந்தை பெத்துக்கிட்டேன்னு சொன்னீங்கன்னா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். கர்ப்பமா இருக்கும் பொழுது ஆனா பெண்ணான்னு சொல்ல முடியுமா உங்களால? ஒரு குழந்தை ஆனா பெண்ணான்னே சொல்ல முடியாத உங்களோட அறிவை வச்சுக்கிட்டு எப்படி நீங்க குழந்தை பெத்துக்குவீங்க? எந்த அம்மாவும் சாப்பிடும் பொழுது என் பையனுக்கு வந்து கண்ணு செய்யறேன் காது செய்யறேன்னு சொல்லிருக்கீங்களா? நீங்க வாட்டுக்கு டிவி பார்த்துட்டு சீரியல் பார்த்துட்டு வடை போண்டா வச்சு உள்ள தள்ளிடுவீங்க. அது உள்ள போய் குழந்தைய வெளியே வருமாமா. அப்ப யாருக்கு அறிவு இருக்கு? நமக்கு அறிவு இருக்கா? நம்ம உடம்புல இருக்க உறுப்புக்கு அறிவு இருக்கா? உறுப்புக்கு அறிவு இருக்கு. கிராமத்துல ஒரு அம்மா வெறும் வடை போண்டாவை சாப்பிட்டு கஞ்சி கூழ குடிச்சு ஒரு குழந்தை பெத்துக்குவாங்க. எந்த ஒரு டாக்டர்ட்டையும் போகாம, ஸ்கேன் பண்ணாம, அயன் டேப்லெட் சாப்பிடாம, அக்குபஞ்சர்ட்ட போகாம, யோகா பண்ணாம ஒரு அம்மா ஒரு குழந்தை பெத்துக்கிட்டாங்கன்னு நான் சொல்றேன். யாராவது மறுக்க முடியுமா? அந்த மாதிரிலாம் உலகத்துல குழந்தை பெத்துக்க முடியாது அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்ப என்ன அர்த்தங்க? வெறும் வடை போண்டா பஜ்ஜியை சாப்பிட்டு எந்த ஒரு மருத்துவரோட உதவியும் இல்லாம ஒரு அம்மானால ஒரு குழந்தை பெத்துக்க முடியும். அப்ப என்ன அர்த்தம்னா வடை போண்டாவை புது கிட்னியா உருவாக்க முடியும்னு அர்த்தம். ஒரு அம்மா ஒரு குழந்தை பெத்துக்கிறாங்க. கண்ணு காது மூக்கு கிட்னி கணக்கு எல்லாமே ஒழுங்கா தான் இருக்கு. அந்த அம்மாவை கூப்பிட்டு இறுதியோட படம் வரைங்க சொல்லுங்க. வரைய தெரியுமா? இடது ஆர்டிக்கல், வலது வென்ட்ரிக்கல், எவ்வளவு வால்வு இருக்குன்னு சொல்ல தெரியுமா? எந்த அம்மாவுக்கு தெரியுமா? 5 குழந்தை பெத்துக்கிட்டீங்களா? உங்க கிட்னி படம் வரைஞ்சு காட்ட சொல்லுங்க. உங்க பையனோட கிட்னி எப்படி இருக்குன்னு தெரியாது. என்ன கலர் இருக்கும் தெரியாது. WBC தெரியாது. ஒண்ணுமே தெரியாது. உடம்ப பத்தி ஒண்ணுமே தெரியாத ஒரு அம்மா உடம்ப பத்தி அற்புதமா தெரிஞ்ச ஒரு குழந்தை பெத்துக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு அம்மா 10 குழந்தை பெத்துக்குவாங்களாமா. 10 குழந்தைக்கு 10 இருதயம் இருக்குமாமா. 10 கிட்னி, கண்ணீரல், கண்ணு காது மூக்கெல்லாம் இருக்குமாமா. இந்த அம்மாவோட இருதயத்துல ஒரு ஓட்டையாமா. இந்த ஓட்டை அடைக்கிறதுக்கு எதுக்கு டாக்டர் வேணும்? எதுக்கு மருந்து மாத்திரை வேணும்? நான் கேட்கறேங்க. லாஜிக்கா ஒண்ணு உதைக்கல உங்களுக்கு? 10 புது இருதயத்தை செஞ்சு கொடுத்த தெரிஞ்ச ஒரு அம்மாவுக்கு ஒரு இருதயத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஒட்டி பீஸை கூட வைக்க தெரியாதா? அப்ப பிரச்சனை என்ன? யோசிச்சு பாருங்க. ஒரு கார் கம்பெனி இருக்கு. புதுசா ஒரு காரை செஞ்சு வியாபாரம் பண்ற ஒரு கம்பெனி. அந்த கார் கம்பெனி கிட்ட போயிட்டு அதே கார்ல ஒரு சின்ன ஓட்டை விழுந்துருச்சு, ஒரு டிங்கரிங் போயிருச்சு, ஒரு பெயிண்டிங் போயிருச்சு, கொண்டு போய் கொடுத்து சார் சரி பண்ணி கொடுங்கன்னு சொன்னா எனக்கு தெரியாதுன்னு சொன்னா ஒத்துக்குவீங்களா? எப்ப புதுசா ஒரு காரை தயாரிக்கிற ஒரு கம்பெனி இருக்குதோ எல்லா வித பொருளும் இருக்கணும், எல்லா வித அறிவு இருக்கணும், எல்லா வித லேபர், மெட்டீரியல், சயின்ஸ் எல்லாமே தெரியணும். அப்பதானே புது காரை செய்ய முடியும். அப்படி புது காரை செய்யற கம்பெனி கிட்ட போய் அதே கார்ல பிரச்சனை வந்து கொடுத்தீங்கன்னா மாட்டேன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டீங்களோ? அதே மாதிரி நான் ஒத்துக்க மாட்டேன். வெறும் வடை போண்டாவை சாப்பிட்டு ஒரு கிட்னியை உருவாக்க தெரிஞ்ச இந்த அம்மாவோட உடம்பு இந்த கிட்னி ஃபெயிலியருக்கு மட்டும் எதுக்கு டயாலிசிஸ் பண்ணணும், எதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிடணும் நான் கேட்கறேங்க. புரிஞ்சுக்குங்க. பிரச்சனை வந்து எங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இனி நாமளே நம்ம நோயை குணப்படுத்திக்கலாம். ஒரு அம்மா கர்ப்ப காலத்துல ஒரு குழந்தைய பெத்துக்கிறாங்க. எப்படி பெத்துக்கிறாங்க? இவங்க பாட்டுக்கு வடை போண்டா சாப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த உடம்புல இருக்க உறுப்பு என்ன பண்ணுது? அந்த வடை போண்டா கஞ்சி கூழ் இருக்கிற பொருளை எடுத்து ரத்தத்துல ஊத்தி அந்த ரத்தத்துல இருக்கிற ஒவ்வொரு பொருளா எடுத்துட்டு போய் கல்லீரல், மண்ணீரல் எல்லாம் சேர்ந்து இந்த கர்ப்பப்பையில ஒரு செல்லா இருக்கிற அந்த குழந்தைய ரத்தத்துல இருந்து ஒவ்வொரு பொருளா எடுத்துட்டு போய் உள்ள வச்சு ஒரு புது குழந்தைய உருவாக்கி வெளியே தருது இல்லைங்களா? அப்போ எப்போ ஒரு குழந்தை ஊனமே இல்லாம சுகப்பிரசவம் ஆரோக்கியமா ஒரு குழந்தை பிறக்கும்னா இந்த 10 மாசத்துல கர்ப்ப காலத்துல இருக்கிற அந்த 10 மாசத்துல ஒரு அம்மாவுடைய உடம்புல நான் சொன்ன இந்த 4 விஷயம் எந்த அம்மாவுக்கு ஒழுங்கா இருக்குதோ அந்த அம்மானால மட்டும்தான் சுகப்பிரசவம் கொடுக்க முடியும், ஊனமில்லாத ஒரு குழந்தைய பெத்துக்க முடியும். ஒருவேளை ஒரு அம்மா குழந்தை பெத்துக்க அந்த கர்ப்ப காலத்துல இருக்கும்போது ரத்தத்துல கால்சியம் கெட்டு போய் கிடக்குன்னு வச்சுங்களேன். கெட்டு போன கால்சியத்தை எடுத்துட்டு போய் குழந்தைக்கு எல்லா இடத்துலயும் கால்சியம் வைக்கணும் இல்லைங்களா? நம்ம உடம்புல ரத்தத்துல இருக்கிற எல்லா பொருளும் உடம்புல இருக்கும் இல்லையா? அப்போ கெட்டு போன கால்சியத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு குழந்தை ஊனமா தானே பிறக்கும். அப்ப பிரச்சனை கர்ப்பப்பையா இல்ல கெட்டு போன கால்சியமா? அப்ப பிரச்சனை கர்ப்பப்பையில் இருக்கா ரத்தத்துல இருக்கா? சரி, ரத்தத்துல பாஸ்பரஸ் ஒரு பொருள் இல்ல, இந்த அம்மாவோட ரத்தத்துல இல்ல. இப்போ இந்த குழந்தைக்கு எங்கெல்லாம் பாஸ்பரஸ் வைக்கணுமோ வைக்காம தானே வெளியே குழந்தை வந்திருக்கும். குழந்தை பிறந்து 4 வயசு வரைக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் தான் ஊனமான குழந்தை, சரியா பேச முடியல, மன வளர்ச்சி குன்றி இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்? கர்ப்பப்பையில பிரச்சனை இல்ல, போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் எல்லாம் கிடையாது. இந்த ஜென்மத்துல இப்ப அந்த 10 மாசத்துல உங்க ரத்தத்துல எந்த அம்மா 10 மாசத்துல கர்ப்பமா இருக்கும் பொழுது ரத்தத்துல ஒரு பொருள் கெட்டு